श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। शिवते वकुलभूषणमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाकृति श्रीरொன்று புலிதிருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன படமொழியுள் ஓரொன்று தானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பாகவதாளுக்கு அநேக நமஸ்காரங்கள். ஆச்சாரியனுடைய பரிபூர்ண கடாட்சத்தாலே அந்த திருவேங்கடமுடையானுடைய அநேக குணங்களை நாம் அனுபவிச்சுருக்கோம். இதிலே பிராதான்யமாக கிரந்தத்தினுள் பேசப்பட்ட குணமானது தயை என்ற குணம். அந்த தயை என்ற குணத்துக்கு சுவாமி தேசிகன் 100 ஸ்லோகங்களுக்கு மேலே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். முதலிலே குரு பரம்பரையை ஸ்மரிச்சுட்டு மலையை ஸ்மரிச்சுட்டு ஒவ்வொரு குணத்தை மூலமாக எப்படி தனக்கு அனுகிரகம் பண்ணால் தயாதேவி அப்படின்னு அந்த தயா என்ற குணத்தில் ஒவ்வொரு அங்கத்தையும் தனித்தனியாக சுவாமி வர்ணித்தார் இந்த இடத்துல. அதனால் இதுகாரம் 14 ஸ்லோகங்கள் நமக்கு பிராப்தமாயிருக்கு. கிருபஜன கல்பனதிகாம் கிருதாபதாரஸ்ய நிஷ்கிரியாமாத்யாம் விஷகரிநாத தயேத்வாம் விதந்தி சம்சாரதாரிணீம் விபுதாகா அப்படின்னு 14வது ஸ்லோகத்தை நமக்கெல்லாம் ஏழையாயிருந்தாலும் கீழ்மகனாயிருந்தாலும் அவனுக்கு கற்பக கொடி போன்று அனுகிரகம் பண்ணால் இந்த தயா என்ற பிராட்டின்னு சொல்லி சுவாமி தேசிகன் சஞ்சீவினியாயிருக்கான்னு சொல்லி விஷகிரிநாதனுடைய அவா 2 பேருடைய தயைதான் காரணம். இது மாதிரி ஜீவாத்மாக்களுடைய இது சம்சார தாபத்தை எல்லாம் போக்கி சம்சார சமுத்திரத்தை தாண்டி அவள் நல்ல கதை அடைவதற்கு இந்த தயாதேவியானவள் ரொம்ப கிருப பண்ணுறா அப்படின்னு சுவாமி தேசியன் கீழ்ப்பாசுரத்தில் சாதிச்சார். அதுனா இப்போது 15வது பாசுரத்தில் விசேஷம் என்னன்னா, திருமலைநாதன் பெரிய குடும்பி, பெரிய கிரகஸ்தன், இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணவன், அவனுடைய வஸ்துதான் எல்லாம், பெரிய கிரகஸ்தனாக இருக்கானவன், அவனுக்கு ஞானபல ஐஸ்வர் வீர சக்தி தேஜஸ் எல்லாமே இருக்குது, ஷாட்குண்யம் நிறைந்தவன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் இந்த ஷாட்குண்யம் இருந்தாலும் 6 விதமான குணங்கள் எம்பெருமானுக்கு இருந்தாலும் இந்த தயை என்ற ஒரு குணம் இல்லாத போனாக்கா இந்த சம்சாரத்தை உழண்டுகின்றதான இந்த ஜீவாத்மாக்களுக்கு ரொம்ப சிரமமாயிடும், கஷ்டமாயிடும். இவ புனரபி மரணம் புனரபி ஜனனம்ட்டு ஆழ்வார் சொன்ன மாதிரி மாறி மாறி பலவிரப்பும் பிறந்து அப்படின்னு இந்த லோகத்திலே உழன்று கொண்டு இருக்க வேண்டும். அவளுக்கு ஒரு நல்ல கதியானது என்றைக்கும் கிடைக்காத போயிடும். எம்பெருமான் சர்வசக்தன்தான், இத்தனை குணங்கள் அவனிடம் இருந்தாலும் இந்த ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதற்கு தயை என்ற குணம் ரொம்ப போக்கிய வஸ்துவாயிருக்கு. அந்த குணம் எம்பெருமானிடத்தில் இல்லாத போனாக்கா அவன் ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு பெரியவா சொல்கிறாளே, அந்த ஷாட்குண்ய பரிபூர்ணத்துவமானது எம்பெருமானுக்கு அந்த குணங்களாலே எந்தவித பயனும் இல்லை. அதனாலே எம்பெருமானாலே நமக்கு எந்த அனுகிரகத்தையும் பண்ண முடியாது. தயை என்ற ஒரு குணம் இருந்தால் தான் இந்த 6 குணங்களும் பரிமளிக்கும்னு சொல்லிட்டு பெரியவா நமக்கு வியாக்கியானம் பண்ணுறார். இது 15வது ஸ்லோகத்தினுடைய சாரபூதமான விசேஷங்கள். இப்போ ஸ்லோகம் விஷகிரி கிருகமேதி குணாக போதபல ஈஸ்வர்ய வீரிய சக்தி முகாக தோஷா பவேயுரேதே யதி நாம தயேத்வாம் வினா பூதாக அப்படின்னு இந்த 15வது ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணுறார். விஷகிரி கிருகமேதி குணாகா அப்படின்னு முதல்ல ஒரு பதத்தை போட்டார். இங்கே என்னென்னா, திருமலையில் உள்ள வேங்கடநாதன் 7 மலைகளுக்கு சொந்தக்காரனானவன், கலியுக கண்ணனாய் மலைமேலே நின்று நமக்கெல்லாம் ஆசிதாளுக்கு ரட்சணம் கொடுத்துட்டுருக்கான். அப்பேற்பட்டவன் பெரிய கிரகஸ்தன், பெரிய குடும்பின்னு சாய்ச்சார்.
கிரகஸ்தன்னா என்ன சுவாமி? பத்தினி உள்ளவன் கிரகஸ்தன், அது தெரிஞ்சுக்கணும். சாமானியமாக நர்த்தார் லோக திருஷ்டியிலே தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. எப்படி இதுனா இந்த லோக அண்ட சராசரங்களையும் படைத்து தன்னுடைய ஆக்கி கொண்டான் அந்த வெங்கடநாதன். சிருஷ்டிகர்த்தா அவன்தான். ஸோ அவனுடைய குழந்தைகள் தான் எல்லாரும் சொல்லும்போது, ஒரு குடும்பத்துக்கு 4 குழந்தைகள், ஒரு மனைவி அப்படின்னு சொல்லும்போது அந்த 5 பேருக்கும் அந்த கிரகத்தினுடைய எஜமானன் குடும்பஸ்தனாரான். தட்டில் அவன் கிரகஸ்தன்னு சொல்கிறோம், குடும்பத்துக்கு தலைவனாரான். ஆனால் இந்த லோகத்தினுடைய தலைவன் யார்? இமையோரு தலைவன் சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சார். இவையோர்களை மட்டும் தலைவனல்லாது சகல ஜீவாத்மாக்களுக்கும் அவனே தலைவனாய் எம்பெருமான் இருக்கான். அவன்தான் கலியுகத்திலே திருமலையிலே வேங்கடநாதனாக நின்று சேவை சாதிக்கின்றான். அதனாலே சுவாமி தேசிகன் விஷகிரி கிரகமேதி குணாகா அப்படின்னு, இவன் பெரிய குடும்பி, இவன்தான் தலைவன், இவனுக்கு கீழே இத்தனை வகையான ஜீவாத்மாக்களுடைய குடும்பங்கள்லாம் இருக்கு சுவாமி, இவாளை ரட்சிப்பதானது எம்பெருமானை சாரும் அப்படின்னு சொன்னார். இப்போ ரட்சிக்கும் எம்பெருமான் எப்படி இருக்கான்னா, அநேக குணங்கள் இருக்குது. இதில் முக்கியமான குணங்கள் மட்டும் சாஸ்திரம் எடுத்து காட்டுறது ஷாட்குண்ய பரிபூர்ணகா அப்படின்னு காட்டுறது இல்லை. அனந்தாவை குணாகான்னு இருக்குது. எத்தனையோ குணங்கள் எம்பெருமானத்தில் இருக்குது. இத்தனை குணங்கள் அவன் எண்ண முடியாத குணங்கள் அவனிடத்திலே பரிமளித்து கொண்டிருந்தாலும் முக்கியமான 6 குணங்கள் காட்டுறா. நமக்கு எல்லாம் பெரிவா சேர்ந்து என்னன்னா 6 குணங்கள் ஞானபலேஸ்வரி வீரசக்தி சேதகா என்பதான 6 குணங்கள் காட்டப்படுறது இந்த இடத்துல. அப்பேற்பட்ட 6 குணங்களுக்கு சொந்தக்காரவனானவன் விஷகிரிநாதன் கிரகமேதி குணாகா அப்படின்னு சொல்கிறார். குணமானது எப்படி இருக்கும்னா, மற்றவாளுக்கு ஹிதம் பண்ணுவதாக இருக்க வேண்டும் அந்த குணமானது. எல்லாரும் தண்டிச்சுட்டே இருந்தாக்கா இவன் ரொம்ப தண்டதரன் சுவாமி, இவனிடத்தில் நாம் போகக்கூடாது என்ற எண்ணம் வந்துடும். தண்டனையாவது சிக்ஷை ரூபமாக இருந்தாலும் அனுகிரகமானது அதை விட ஜாஸ்தியாக இருக்க வேண்டும்னு சாய்க்கிறார் பெரியவாந்தத்தில். ராமனை பற்றி ராமகா குணவான்னு சொன்னான் அப்படின்னு ராமாயணத்தை ரிஷி சாய்க்கிறார் இல்லையா. அதனால் அவன் நிர்குணமாக நிர்குணமாக இருந்தவனாக இருந்தால் அவனும் நிர்குணனாயிடுவான், குணங்களும் நிர்குணமாயிடுது. குணங்கள் நிர்குணம்னா அனுகிரகம் பண்ண முடியாத விஷயத்தில் போய் நிற்கிறது. அதனாலே சொன்னால் குன்றனே குற்றம் செய்யினும் குணங்கொள்ளும் இந்த முதலாக என்னெஞ்சேன்னு ஆழ்வார் சாய்ச்சார். குன்றனே குற்றம் செய்யணும், எவ்வளோ மாபாதகம் செய்திருந்தாலும் அவனை அந்த ஜீவாத்மாவை திருத்தி பணிகொண்டு ரட்சிப்பது தான் எம்பெருமானுடைய முக்கிய சங்கல்பமாக இருக்க வேண்டும் இந்த அவதார ஸ்திதியிலேன்னு சொல்கிறா பெரியவா. அதனாலே நம்மளை எல்லாம் ரட்சிப்பதற்கு உண்டான குடும்ப தலைவனாய் இந்த விஷகிரிநாதன் இருக்கான். அதனால சுவாமி தேசிகன் விஷகிரி கிரகமேதி குணாகா அப்படின்னு சாய்ச்சார். அடுத்த வரியில் என்ன சாய்ச்சார்னா போதபலைஸ்வர்ய வீரிய சக்தி முகாகா அப்படின்னார். அதாவது எம்பெருமானுக்கு 6 குணங்கள் சொன்னோம். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜகா இத்தியாதி ஷாட்குண்ய பரிபூர்ணகா ஸ்ரீ வெங்கடநாதகா ஈஸ்வரகா ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்லிக்கலாம் நம்ம அந்த இடத்துல. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஞானசக்தி, வைபர்ய, வீரிய, சக்தி, தேஜகா, அசேக்ஷத, பகவத் சப்தகா, வாச்சியானின்ட்டு ஸ்லோகம் எடுக்கிறா பெரியவா அந்த இடத்துல. என்னென்னா ஞானம் முக்கியம் அந்த இடத்துல. ஞானம் எப்படி முக்கியம்னு சொன்னால், எப்படி ஞானமானது எம்பெருமானது இருக்க வேண்டும்னாக்கா எப்பொழுதும் ஞானம் இருக்க வேண்டும், எல்லா விதத்திலும் ஞானம் காண்பது தான் ஞானம்னு சொன்னான். ஏன்னா அவனுடைய ஞானமானது ரொம்ப பெரிய ஞானம். தளர்வின்றிய என்றுமங்கும் பரந்த தனிமுதல் ஞானம் ஒன்றாய் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சாதிக்கிறார். அதனால் முதல் குணமான ஞானத்தை சொன்னா பெரியவா. அடுத்தது ஞான பலமைஸ்வர்யம், பலத்தை 2வது சொல்கிறான். பலம் எப்படி இருக்க வேண்டும்னா வஸ்துக்களை தாங்குவதானது பலம் இருக்குன்னு அவனுக்கு அந்த இடத்துல. எப்படி தாங்குவது அப்படின்னாக்கா, செப்பாருடைய திருமாலவந்தன் செந்தாமரை கைவிரல் அஞ்சினையும் கப்பாக மடித்து மணிநடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்த மலைன்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம் கோவர்தனகிரியில். இப்பேற்பட்டதான அந்த பாலகன் 7 வயசு பாலகன் கிருஷ்ணாவதாரத்தில் அப்பேற்பட்ட ரொம்ப பிருகத்தான அந்த கோவர்தனகிரியை அந்த இடச்சேரி ஆட்சிகளை மழையிலிருந்து ரட்சிப்பதற்கு
மழையே தூக்கி தலையினா பிடிச்சி கொடையாக கவித்தவன் காம்பாக கொடுத்து கவித்த மலை அப்படின்னு. செப்பாருடைய திருமாலவந்தன் செந்தாமரை கைவீரல் ஐந்தினையும் கப்பாக மடித்து ஒரு குடைக்கு காம்பாக தன்னோட வலது கையை தனது கையை கொடுத்து எம்பெருமாள் திருக்கையை கொடுத்து காத்தானே அதான் பலம்னு சொன்னான். வஸ்துவை தாங்கும் பலம். இந்த லோகத்தையும் அவன்தான் தாங்குறான், லோகத்தையும் அவன்தான் சரீரத்தை தாங்கின்னு இருக்கான். அடுத்து சார்ந்து ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு குணத்தை சொல்கிறா. ஐஸ்வர்யமானது என்னன்னா அவன் நியமிக்கும் இறைவனுமாயிருக்கான். சகல ஐஸ்வர்யத்துக்கும் பிராட்டியினாலே அதிபதியானவன். சியப்பதின்னு சொல்கிறோம். பிராட்டியின அதிபதியானவன் ஐஸ்வர்யத்தை அவன் நியமித்து கொடுக்கணும். அவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை நமக்கெல்லாம் அந்த பலி சக்கரவர்த்தி தான் எடுத்துட்டு தான் வந்து எம்பெருமானுக்கு புனகா அதை திருப்பி வந்து அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு ஸ்திதியில் இருந்ததுனாலே பாதாள லோகத்தில் பெருமாள் திருவிக்கிரமான அழுத்திட்டார் உள்ள இல்லையா. ஆனாலும் கொடுப்பது யாராக இருக்கும்? எம்பெருமானாக இருக்கும். அவனுடைய ஐஸ்வர்யமானது எப்படி இருக்கும்னா அவன் நியமித்து எல்லோருக்கும் கொடுக்கும்படியாக இருக்க வேண்டும். எதிர அவனுக்கு நாம் என்று எதையும் கொடுத்து அவன் திருப்தி அடைய போகிறதில்லை இல்லை. அதனால சொன்னான் ஞான பல ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னான். வீரியம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வீரியம்னா சரீரத்திலே விகாரம், அதாவது விகாரம் இல்லாதவன்னு சொன்னான். என்னன்னா எம்பெருமான் மலையை தூக்கினா 7 வயசு பாலகன் அவ்வளோ பலிஷ்டமான மலை எப்படி தூக்குறதுன்னா கோலமும் அழிந்திட வாலிற்றில வடிவேறு திருவுகிர் நொந்துமில மணிவண்ணன் மலையுமோ சம்பிரதம் முடியேறிய மாமிகள் பல்கணங்கள் முன்னேற்றி நரைத்தன போல எங்கும் குடியேறியிருந்து மழபொழியும் கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடையே அப்படின்னு பெரியாழ்வார் அந்த பதிகத்திலே சாய்ச்சார். எம்பெருமான் அப்பேற்பட்ட எம்பெருமான் சிறிய குழந்தை அவதாரம் பண்ணான், பெரிய மலையை தூக்கினான்னு சொல்லும்போது வலிக்காத குழந்தைக்கு கை வலிக்காத சுவாமினா தாங்கும் சக்தி இருக்குது சுவாமி, அதுக்கு வீரியம் இருக்குது, சரீரத்தில் விகாரம் இல்லை, நரைச்சி போகாது, குழந்தை கைக்கு வலிக்காத சுவாமி அப்படின்னா எம்பெருமான் எப்பயுமே 16 வயசு யுவாவாக இருந்துருக்கான்னு சாஸ்திரம் பேசுறது. எம்பெருமான் அப்படியே யுவாவாக இருந்துக்க. எம்பெருமான் ஜராமரணம் எதுவும் கிடையாது, வயசாகி போகாது, முடி நரைக்காது, இதெல்லாம் எம்பெருமான குணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 4வது குணமான வீரியத்தை சொல்கிற இந்த பெரியவா இந்த பாசத்தை எடுத்து காட்டுற. நமக்கு கோலமும் அழிந்தில் எம்பெருமான் திருமேனியில் ஒரு வாட்டமும் இன்றி 7 நாளுக்கு அந்த பாலகன் வந்து அந்த மலையை தூக்கி கையில் பிடிச்சிட்டு இருக்கான் சுவாமி அப்படின்னா. அடுத்து என்ன சொன்னார்? சக்திஹி அப்படின்னா எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவன். இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் பெரிவா சொல்ல அகடித கடனா சாமர்த்தியன் அப்படின்வான். 2 துருவங்கள் இருக்குது, இதை ஒன்று ஆக்க முடியாதுன்னு ஆக்கி காட்டுவான் எம்பெருமான். சரியா? ஒரு பானத்தாலே குழலாக இருக்கக்கூடியதான 7 சால மரங்களை பெம்பெருமான் நேர்கோட்டில் அடித்து சாய்ச்சான். இது யார் நம்மளால் முடியுமா சொல்லுங்கள்ல? எங்கெங்கேயோ குழலாக இருக்கக்கூடிய மரங்களை எம்பெருமான் தான் பலிஷ்டன் என்பது சுக்ரீவனிடத்தை நிரூபிப்பதற்காக ஒரே பானத்தால் அடித்து தூக்கினான் இல்லையா. அதனாலே அகடித கடனா சாமர்த்தியன்னு சொன்னான். அடுத்தது அந்த எலும்புக்கூட்டை வந்து பெருமாள் தூக்கி கடாசினர் எத்தனையோ யோஜனை தூரம் போய் விழுந்துதான். வாலியை கொள்வதற்கு எனக்கு சக்தி இருக்குடாயே சுக்ரீவா தெரிஞ்சுக்கோன்னு பெருமாள் காட்டுறார். அதனால் சக்தித்துவத்தை காற்றான் எம்பெருமான். பகலே ஆழியாலண்டங் ஆழியை மறைத்தான்னு சொன்னார் ஆழ்வார். சூரிய அஸ்தமனம் ஆகவேல சுவாமி தன் சக்கரத்தாலே சூரியனை எம்பெருமான் மறைச்சு அந்த பகலையும் இரவாக்கக்கூடியவன், அந்த இரவையும் பகலாக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனாலே அகடத கடன சாமர்த்தியத்துவமானது எம்பெருமானத்து இருக்குன்னு காட்டுறா. இது 2-3 திஷ்டாந்தங்கள் தான் அடியன் இங்கே விண்ணப்பம் பண்ணுறேன் சபையார் இடத்துல. நிறையா சொல்லிகிட்டே போகலாம் பெருமாளுக்கு. பார்க்கடலை கடைஞ்சார் சுவாமி. எல்லாம் பார்க்கடலை கடைஞ்சு தேவர் இந்த பக்கம் பிடிச்சிருந்தா அசுரால் பிடிச்சினான்னு சொல்லும்போது எம்பெருமானை இந்த பக்கம் பிடிச்சி அந்த பக்கம் பிடிச்சி கீழே வந்து மலைகளை மீது கொண்டு வறுமீன மாலை மரபாதிரஞ்சன் மடனேன்னு திருவங்க மன்னன் சாய்ச்சார். அதாவது முதுகில் அவனே கீழே வந்து பீடமாம் இருந்துண்டு அதன் மேலே வந்து இந்த மந்தார மலையை வச்சு வாசுகியை கயிறாக்கி திரித்து அந்த மலை சாயும்போது எம்பெருமான் தன் திருமுதுகாலை தாங்கி கொடுத்து அந்த அமிர்த மதனம் பண்ணும்போது எம்பெருமான் பல்வகையிலும் எம்பெருமானே வந்து பகலே எம்பெருமானே வந்து அலைகடல் கடைந்தான்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணுவதற்கு எம்பெருமான் முன்னமே அனுகிரகம் பண்ணிட்டான் நமக்கு. அதனாலே என்ன இருக்குது அப்படின்னாக்கா அவனுடைய அகடித கடனா சாமர்த்தியமானது நமக்கு வெளிப்படுறது, அந்த குணத்தில் வெளிப்பட்டதுன்னு சொன்னார். அடுத்து என்ன சுவாமின்னா தேஜகா அப்படின்னா தன் தேஜஸாலே மற்றவாளை ஜெயிக்கிறான்.
வீரியம் வேணும்ல, பலம் வேணும்ல எம்பெருமானுக்கு. தேஜஸாலே தன்னுடைய அழகினாலே கூட ஜெயிச்சிருவான். தேஜஸ்தான் என்ன, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையிடம் பல்கலனான் இன்பைம்பன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையேன்னு சுவாமி நம்மாழ்வார் ஏதாவது 2 பதிகத்திலேயும் திருவாய்மொழியில முதல் 200 பாசுரங்களிலே பிராபிய பிராபகத்தை சொல்லி இது எங்கே கொண்டு நிலை நிறுத்துவதுன்னா திவ்ய மங்கள விக்கிரகத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் சொல்லிட்டு 3வது திருவாய்மொழியிலே முடிச்சோதியான்னு பெருமானுடைய திவ்யமங்க விக்கிரகத்தை பார்த்து பேசுகிற ஆழ்வார் பேசுகிற எம்பெருமானுடைய அந்த மங்கள சரீரத்தை பார்த்து பேசுகிறார். அதனால் என்ன, அந்த ஜோதிர்மயமான தன்னுடைய திருமேனியை காட்டின உடனே ஆழ்வார் மயங்கிவிட்டார் இல்லையா. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனை பிடிக்காதவா யாரும் கிடையாது, எல்லாரும் கிருஷ்ணனை தான் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. ராமாவதாரத்தை ரிஷிகள் எல்லாரும் எம்பெருமானிடத்தே தான் திருமேனி சம்பந்தம் பிரார்த்தித்த போது கிருஷ்ணாவதாரத்திலே வாருங்கள் என்று எம்பெருமான் நியமிக்க அவர்களே கிருஷ்ணாவதாரத்திலே கோபஸ்திரீகளாய் அவதாரம் பண்ணினான்னு சொல்லிட்டு பெரியவா நமக்கு சொல்கிறா இல்லையா. அதனால் எம்பெருமான குணமானது இங்கே 6வது குணமானது தேஜகான், தேஜஸ்ன்னு சொன்னான். தேசு ஒத்தார் இல்லையென்னும் தெய்வநாயகா அப்படின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம். இவனை போன்ற ஒரு காந்தியும், இவனை போன்ற திரு அபிஷேகமும், இவனை போன்ற இந்த தேஜஸும் நிறைந்ததான திருமேனி லோகத்திலே அவனை தவிர யாருக்கும் இல்லை என்பதானது பெரியவாருடைய நிர்வாகம் சொன்னான். அதனாலே இந்த ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு சொன்னதெல்லாம் இங்கே நிரூபிக்கப்படுகிறது. ஞான பல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜகா இத்தியாதி குணங்களுக்கு சொந்தக்காரன எம்பெருமான். ஆனால் பாருங்கோ, இப்பேற்பட்டதான குணங்கள் அவங்ககிட்ட இருந்தும் தயை என்ற குணங்கள் இல்லாமல் போனால் எல்லா குணம் வியக்தமாகுதுன்னு சொல்கிறான். என்னன்னா தோஷ பவேயுரேதே அப்படின்னு சொன்னேன் சுவாமி தேசிகன். மேற்சொன்ன குணங்களில் தோஷம் தட்டாமல் எம்பெருமான் பார்த்துக்கணும். எப்போ இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த குணங்களில் ஒரு தோஷம் வந்துடுத்துனாக்கா பெரிய நஷ்டம். அந்த குணத்தால் யாருக்கும் எந்த அனுகிரகம் பண்ண முடியாது. எம்பெருமான் என்னதான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று தான் சங்கல்பித்தாலும் தயை என்ற குணம் இல்லை அப்படின்னு போனாக்கா அந்த குணங்கள் எல்லாம் பிரதிகூலங்களாக மாறிவிடும், அவளுக்கு உபயோகப்படாமல் போயிடும்னு சாய்கிறார் பெரியவா வியாக்கியானத்தை சொல்கிறா. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, யதி நாம தயத்வாம் வினா பூதாக அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார். இந்த தயை விட்டு பிரிஞ்சதுன்னா எம்பெருமானுடைய ஷாட்குண்யங்கள் எல்லாமே ஒரு தோஷமாகிடும். தோஷம்னா ஹே குணங்கள்னா இழப்பமாக போகிறது. ஒரு என்ன போகிறது எப்படின்னா மலினகான்னு சொல்லுவா. அதாவது ஒரு வெள்ளை வஸ்திரம் இருக்குன்னா அதில் ஒரு கரைப்பட்டதுன்னா எப்படி வெள்ளை வஸ்திரம் ஆகிடும். அதே போல் இந்த 6 குணங்கள் எம்பெருமானுக்கு பரம போக்கியமாக இருந்தாலும் இந்த தயை என்ற ஒரு குணம் அந்த 6 குணங்களுக்குள்ளே இல்லாமல் போச்சுனாக்கா அந்த 6 குணங்களுடைய ஆகிருதியும் அந்த 6 குணங்களுடைய அந்த சக்தியும் எல்லாம் எம்பெருமானாலே அவன் இருந்தும் அனுகிரகம் பண்ணறதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் சாய்ச்சா. ஹேகுணம்னா இழப்பமான குணங்களாகிடும். அந்த 6 குணங்களும் தயை என்பது இல்லாட்டாக்கா. அதான் சொன்னார், அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்து விமலன் விண்ண வருவான் விரையார்படல் வேங்கடவன் நிமலன்னு சொன்னார் திருப்பானாழ்வார். அதனாலே இந்த 6 குணங்களையும் பிரகாசிக்க செய்வதானது எந்த குணம்னு கேட்டாக்கா அந்த தயாதேவியான தயை என்ற குணத்தினாலே தான் எம்பெருமான் ஹேயப்பிரத்தனிகத்துவம் எம்பெருமானது ஹேயப்பிரத்தனிகத்துவமானது எடுத்து காட்டப்படும். ஹேயப்பிரத்தனிகத்துவம்னா என்ன அர்த்தம்னா இழப்பம் இல்லாத குணங்களை உடையவன் தான் எம்பெருமான்னு காட்டுறது. அதனாலே இந்த தயை மூலமாக குணங்களுக்கு ஒரு போக்கியத்துவம் கிடைக்கிறது பெரியவா சொல்றா. இந்த இடத்துல நம்மளுடைய சம்சார தாபத்திலேருந்து தாண்ட வைக்கிறது இந்த தயாதேவி நம்மை. அதாவது அவள் நம்மை ஏற்காமல் போயிட்டான்னாக்கா அந்த எம்பெருமான் தன்னுடைய தயை என்ற குணத்தினாலே நம்மளை அங்கீகரிக்காமல் போனான்னாக்கா இந்த தயாதேவியானவள் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருவா மாதிரி ஒரு பாவம் பண்ணுறா அந்த இடத்துல இல்லையா. ஏன்னா தயை என்ற குணம் இல்லைன்னா எம்பெருமான் ஷாட்குண்ய பரிபூர்ணனாக இருந்தாலும் அவன் நிர்குணன்னு அப்படின்னு பெரியவா சொல்ல அந்த இடத்துல. ஏன்னா தயையால் தான் எல்லாருக்கும் அனுகிரகம். இரக்க குணத்தாலே ஏழை ஏதலன் கிழிமகனன்னாது இறங்கி மற்றவர்க்கின் அருள் சூரந்துன்னு திருமங்க மன்னன். தயை என்ற குணத்தினாலே தான் பிரகலாத ஆழ்வான் பக்தி மூலமாக காப்பாற்றப்பட்டார் இல்லையா.
தயை என்ற குணத்தினாலே தான் நான் உன்னை ரட்சிக்கிறேன் சொல்லி சுக்ரீவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார் இல்லையா. தயை என்ற குணத்தினாலே அந்த வானர சேனை மொத்தம் எம்பெருமான் காத்தான். அந்த ராமகைங்கரியத்துக்கு கைங்கரியம் பண்ண அத்தனை பேரையும் எம்பெருமான் உயிர்ப்பிச்சு கொடுத்தானே அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு ராமாயணத்தில் இல்லையா. அதனாலே தயை என்ற குணமானது மட்டும்தான் மேலோங்கி நிற்கிறது. எம்பெருமான வீரமோ, எம்பெருமான சௌசீல்யமோ, எம்பெருமான சௌலபியமோ, எம்பெருமான ஐஸ்வர்யமோ, சக்தியோ, தேஜஸோ, ஞானமோ, பலமோ எதுவாக இருந்தாலும் தயை என்ற குணம் ஒன்று இல்லாமல் போனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு பெரிவா இந்த இடத்துல சாகிறான் நமக்கு. ஆனால் அதாவது இப்படி சுலபமாக லௌகிகமாக சொல்லணுன்னாக்கா, நல்ல சுகந்தமான நல்ல நிலவு சுவாமி, சில்லு நிலவு இருக்குது. அந்த நிலவை நல்லா சில்லு காத்தடைக்கிறது, ரொம்ப ரம்யமான ஒரு சூழல் ராத்திரியில். ஆனால் அந்த நிலவானது நம்ம மனுஷால் வசிக்கிற இடத்துல காயாமல் காட்டில் போய் அப்படி ஒரு நிலவு காஞ்சினா அந்த நிலவனுடைய அந்த குணங்களை அனுபவிப்பதற்கு ஜீவாத்மா ஒன்றே தான் அனுபவிக்க முடியும். சில்லுன்னு ஒரு காற்று, இயற்கையான சூழல் நமக்கு அந்த நிலவனுடைய அந்த தாக்கமானது அதை அனுபவிப்பதற்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டுமே தவிர அதை அனுபவிப்பதற்கு மாட்ட முடியாத ஒரு இடமான பெரிய தரிசல் காட்டில் போய் அந்த நிலவு காஞ்சதுனாக்கா அந்த நிலவால் என்ன பயன் இருக்குது? அதன் மாதிரி எம்பெருமான எத்தனை குணங்கள் எம்பெருமானத்து இருந்தாலும் தயை என்ற ஒரு குணம் இல்லைன்னாக்க எம்பெருமானுடைய 6 குணங்களும் அடிபட்டு போகிறதுன்ட்டு இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் வியாக்கியானமாக நமக்கு சாதிக்கிற இடத்துல விஷகிரி கிருகமேதி குணாக போதபல ஈஸ்வர்ய வீரி சக்தி முகாக தோஷா பவேயுரேதே யதி நாம தயே தயா வினாபூதாக அப்படின்னு இந்த 15ஆம் ஸ்லோகத்தை அற்புதமாக காட்டி முடிக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.